தூத்துக்குடியில் அதிகனமழை பெய்து வரும் நிலையில் பேருந்து நிலையத்தை சுற்றி மழைநீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், தூத்துக்குடியில் நேற்று இரவு முதல் அதிகனமழை பெய்து வருகிறது. தற்போது பேருந்து நிலையத்தையும் சுற்றி மழைநீர் தேங்கியிருக்கிறது. அங்குள்ள நிலவரம் என்ன? நாம இப்ப தற்போது தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் இருக்கும். அந்த காட்சிகள் நேரடியாக பார்க்க ஒளிப்பதிவாளர் சசிகுமார் அந்த காட்சிகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பேருந்து நிலையம் முழுவதும் தூத்துக்குடி பேருந்து நிலையமே இந்த வெள்ளத்தில் மிதக்கிறது. மிக முக்கியமாக ஆட்டோ மற்றும் ஜேசிபி வாகனங்கள் அனைத்துமே இந்த மழை நீரில் மூழ்கி இருக்கு. உள்ளே வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே வர முடியாமல் சிரமப்படுகிறது. மிக முக்கியமாக இரவு நேரத்தில் இங்கே தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடியவர்கள் இங்க நம்ம இந்த பேருந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை அவங்க சிக்கிக்கொண்ட இந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தான் இந்த தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் எங்கு பள்ளம் இருக்கிறது என்று தெரியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை முழுவதுமே அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் கூட நிற்காமல் அதிகாலை 2 மணியிலிருந்து மழை பெய்து கொண்டே இருப்பதால் இங்கு வரக்கூடிய பயணிகளும் சரி, முக்கியமாக தூத்துக்குடி பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. ஒரு சில பகுதிகளுக்கு மீனவர்கள் இப்ப தற்பொழுது படகுகளை கொண்டு செல்லக்கூடிய அவர்களை பாதுகாப்பாக அவர்கள் அங்குள்ள மக்களை வெளியேற்றுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளும் இங்கு நேரடியாக காண முடிகிறது. பேருந்து நிலையத்திற்கு குறைவான பேருந்துகளே வருகிறது. காரணம், அதிக அளவில் கனமழை பெய்து கொண்டே இருப்பதால் தொடர்ந்து பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் பெருத்த சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அவர்கள் பேருந்துகளை இயக்குவதற்கு பெரும் சிரமம் ஆவது மட்டுமில்லாமல் இங்கு உள்ள பயணிகளும் ஆங்காங்கே அவர்கள் இந்த மழையினால் அவர்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பது ஓரமாக நின்று கொண்டிருக்காங்க. பேருந்து குறைந்த அளவு இயக்கப்படுவதால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுது. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. நகருடைய தாழ்வான பகுதிகள் அனைத்தும் சில பகுதிகளில் திரேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக முக்கியமாக வீடுகளில் தண்ணீர் போகக்கூடிய நிலை இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டது. இந்த நிலைதான் தற்போது காட்சியளிக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் கூட நிற்காமல் தொடர்ந்து இப்ப நம்ம மீண்டும் கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெள்ளக்காடாக, அதாவது இந்த மத்திய பேருந்து நிலையம், அந்த தூத்துக்குடியோட இந்த பேருந்து நிலையம் என்பது முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பேருந்துகள் வருவதற்கு சிரமம். இங்கே உள்ளே யாரும் செல்லக்கூடாது என்று ஏற்கனவே அச்சுறுத்தியிருக்காங்க. ஏனென்றால் நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதிக்கு பின்புறம் பெரிய பள்ளம் இருப்பதால் அந்த பகுதியில் யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதை அவங்க தொடர்ந்து அறிவுறுத்தி வராங்க. பேருந்து நிலையத்தை சுற்றி வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. பல பகுதிகளில் பள்ளமும் மேடாக இருப்பதாக பதிவு செஞ்சீங்க. தற்போது அந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? சக்தி, அதாவது முக்கியமாக இப்ப நாம நின்று கொண்டிருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் குறைவான, அதாவது அரசு பேருந்துகள் என்பது குறைவான நிலையிலே இயக்கப்படுகிறது. பேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த காட்சிகளை கூட காண முடிகிறது. அந்த பேருந்துகளை இயக்குவதற்கே அவங்க சிரமப்படுறாங்க. அவர்களுக்கு வேறு, அதாவது இந்த பகுதியில் மிக முக்கியமாக தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அனைவருமே இந்த பேருந்து நிலையத்துக்கு வருவதற்கே சிரமத்தில் இருக்காங்க. பேருந்துகள் உள்ளே வருவதும் சிரமம். ஆனால் அவர்களுக்கு மாற்று நடவடிக்கை என்பது செய்யப்படவில்லை. குறைந்த அளவு பேருந்துகள், அதாவது அரசு பேருந்துகள் என்பது தற்போதுதான் 4 பேருந்துகளே இந்த பேருந்து நிலையத்தில் நாம் காண முடிகிறது நேரடியாக. ஏனென்றால் அதிகமான இங்கிருந்து இந்த ஆம்னி பேருந்துகள் அதிகமாக இந்த பேருந்து நிலையத்துக்கு வெளிப்புறம் இயக்கப்படுகிறது. அவர்களும் காருக்குள்ளே அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் காண முடிகிறது. அதிகமான கார்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றன பேருந்து நிலையத்தில். அரசு பேருந்துகள் இப்பொழுதுதான் ஒரு 4 பேருந்துகள் இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஆட்சியரும் அவர்கள் அறிவுறுத்தின அடிப்படையில் தொடர்ந்து அதற்கான அவர்கள் யாரும் தேவையில்லாமல் யாரும் பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது என்பதை அவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாலும் அவர்கள் வேற முக்கியமான பயணத்தை தவிர மற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. அந்த நிலையில் தான் இருக்கிறது. பேருந்து என்பது குறைந்த அளவு, அதாவது இந்த பகுதியில் குறைந்த அளவு மட்டுமே இயக்கப்படுகிறது என்பது தற்போதைய தகவல். அண்மை தகவலுக்கு நன்றி சார்லஸ்.